ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சந்தோஷமாயிருங்கள் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு குறித்து கவலைப்படுவாங்க, பணத்தை குறித்து கவலைப்படுவாங்க, சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து கவலைப்படுவாங்க. இப்போது கவலைன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கவலையே நினச்சிட்ருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படுக்கிறதுனால உன் சரீரத்தை ஒரு முழத்தை கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க, இப்போ நீங்கள் கவலைப்படுறதுனால சரீரத்தை கொஞ்சம் கூட்ட முடியுமா? முடியாது. இப்போது கவலைப்படுறீங்க, கொஞ்சம் குறைக்க முடியுமா? முடியாது. அப்போது நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றுமே முடியாது. அப்போ என்னங்க பண்ணுறதுன்னு கேட்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களுக்குரிய ஜெபத்தினால் வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால் வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்துக்குரிய விண்ணப்பங்களையும் ஜெபத்தினாலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுகிறது. இது ஆண்டவரே, நீங்கள் இந்த பணத்தை எனக்கு தரப்போகிறீங்க, எனக்கு தேவை இருக்குது என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நாளைக்கு குறித்து நம்மளுக்கு என்ன பண்ணுறது, பணம் இல்லையே. ஒரு சிலர் வியாதி குறித்து கவலைப்படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் சொல்லிடுவாங்க, இந்த வியாதி இப்படிப்பட்டது அப்படின்னும் போது அவங்களுக்கு பாதி எனர்ஜி போயிடும். அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமே போயிடும், கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போது நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா வியாதி குணமாகுமா? குணமாகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த வியாதியை நீங்கள் குணமாக்குங்க, உங்களுடைய தழும்புகளாலே குணமாக்குங்க என்று சொல்லி ஸ்தோத்திரத்தை கூட ஆண்டவருக்கு நீங்கள் விண்ணப்பத்தை ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த வியாதியும் பணப்பிரச்சனையும் எந்த கவலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கவலை, ஆண்டவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் செய்யக்கூடாத அதிசயமே ஒன்றும் இல்லை. அவர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார். 38 வருஷம் குஷ்டரோகி அவன் படுத்த படுக்கையாக இருந்தான். ஆண்டவர் அவனை எழுந்திருக்கும்படி செய்தார். அவன் படுத்த படுக்கையாக இருந்தான். 38 வருஷமாக அந்த பெஸ்தா குளத்தில் படுத்த படுக்கையாக இருந்தான். ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் அவனை எழுந்திருக்கும்படி செய்தார். அப்புறம் 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு சகோதரி நிமிரும்படி செய்தார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் சுகமாக்கினார். அப்படி ஆண்டவர்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. குருடர்களை பார்வையடைய செய்தார், செவிடர்களை கேட்கும்படி செய்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். செங்கடலை 2ஆக பிளந்தார், எரிகோ கோட்டை தகர்த்தினார். உங்களுக்கு முன்பு இருக்கிற எரிகோ கோட்டைகளை ஆண்டவர் தகர்த்து போடுவார். உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கா? பணம் வர்றதுக்கு தடையாக இருக்கா? வியாதி குணமாகிறதுக்கு தடையாக இருக்கிறா? ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்துக்குரிய விண்ணப்பங்களால் ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் செய்வார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. பவுல் சொல்கிறாரு,
நான் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போது எந்த சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைபட்டிருக்கவும் தெரியும், திருப்தியாக இருக்கவும் தெரியும். ஆனால் எந்த சமயத்தில் இருந்தால் பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இடத்துல தெளிவுபடுத்துறீங்க. தெளிவுபடுத்திட்டு கவலையோடு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாக செய்து முடிப்பார், நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஏன்னா நம்ம வந்து எதை குறித்து கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்குள் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், தயவு, இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சந்தோஷம், சமாதானம் அப்படி இருக்கணும். ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சந்தோஷம் இழந்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதனால் கவலையை நீங்கள் எடுத்து போட்டுட்டு உங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் வசனம் சொல்லியிருக்கிறது. அப்போது அத்திமரம் வந்து துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாலும் சரி, தொழுவத்தில் ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்க, களி கூறணும். எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு விண்ணப்பத்தை கூட ஜெபத்தினால் தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்பொழுது நீங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தோடு இருந்து நீங்கள் இதை மேற்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதை நீங்கள் கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, வியாதினால் மூழ்கி போயிடுவாங்க, விசுவாசமே இருக்காது. விசுவாசிக்கணுங்க, ஆண்டவர் நம்மளுக்கு குணமாக்குவார், நம்மளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவார், பணப்பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். ஒரு விசுவாசம் இல்லாமல் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்போது நம்ம சோர்ந்து போகாதபடி எப்பவும் ஆண்டவருக்கு நம்ம கர்த்தருக்குள் நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால் நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் தெளிவுபடுத்துங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஆண்டவருக்கு நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா, ஆண்டவர் அற்புதமாய் உங்கள் கவலைகளையும் உங்கள் பிரச்சனைகளையும் பாடுகளையும் வியாதிகளையும் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். இதை பார்த்தீங்கன்னா, நம்ம காணா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா குறைவு. காணா ஒரு கல்யாணத்தில் ஏசப்பா அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது திடீரென்று பார்த்திங்கன்னா, கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. அப்போ எல்லோரும் கவலைப்படுறாங்க. அப்போது ஏசப்பாவுக்கு மரியாள் ஏசப்பாவோட தாயார் இடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவிட்ட போய் சீசர்கள்ட்ட அந்த பணிவிடைக்காரர்களை அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி செய்யுங்கள் என்று மரியாள் ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 6 கற்சாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கல்யாண விருந்தில் ஆண்டவர் குறைவுகளை அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். அதுதான் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். கானா ஊரில் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். அது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். நீங்கள் உங்கள் வீட்டில் குறைவாக இருக்கலாம், அரிசி இல்லாமல் இருக்கலாம்,
இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் உங்களுக்கு குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஏன்னா காலம் ஒரு கல்யாணத்தில் ஜனங்கள்லாம் வந்துட்டுருப்பாங்க, வெளியூர்லேருந்து வருவாங்க. ஆனால் ரசம் இல்லை, திராட்சை ரசம் இல்லை. அதனால் எல்லாருக்கும் கவலை. அப்போது ஆண்டவர்கிட்ட வந்து அதை சொன்னாங்க, அதை தெரிவுபடுத்தினாங்க. ஆண்டவர்கிட்ட தெரிவுபடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த 6 கற்சாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். அப்போது நம்ம வந்து நம்மளுக்கு இல்லைன்ற தெரிவுபடுத்தும் போது ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். அப்போ உங்கள் வீட்டிலேயே குறைவுகள் இருக்கலாம். அப்போ குறைவு இருக்கும்போது நம்ம தெரிவுபடுத்தும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கல்யாணத்தில் எப்படி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் தெரிவுபடுத்தும் போது உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து ஓடும். அவர்கள் வந்து 6 கற்சாடியிலும் திராட்சை ரசம், 6 அந்த திராட்சை ரசத்தை குடித்தவர்கள் போய் வந்து யாரிடத்துல சொல்கிறாங்க தெரியுங்களா? அந்த மணவாளன்கிட்ட போய் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து திராட்சை ரசம் வந்து ருசியுள்ள திராட்சை ரசத்தை வந்து தீர்த்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த ருசியுள்ள திராட்சை ரசத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த மணவாளன்கிட்ட இருந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி. அப்போது அந்த திராட்சை ரசம் அவ்வளோ ருசியாக உள்ளதாக இருந்ததுக்கு. அதனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால் வியாதி குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் குறைவுகள் குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார். நீங்கள் ஆண்டவருக்கு தெரிவுபடுத்தி விட்டால் போதும். எப்படி ஒரு கல்யாணத்தில் மரியாள் இடத்துல வந்து அவர் இயேசு இடத்துல வந்து அந்த தெரிவுபடுத்துகிறாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது தெரிவுபடுத்துனாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தையினாலே அந்த திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. அதே போல் நீங்கள் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகள் ஆண்டவர் நிறைவாக்குவார். உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி ருசியுள்ள பதார்த்தங்களாக, ருசியுள்ள ஆகாரமாக எல்லாம் மாறிவிடும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக ஆண்டவர் மாற்றுவார். இப்போது எல்லாம் குறைவோடு இருக்குது, கடன் பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடம் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார்.